Friends, good morning. So நம்ம இன்னைக்கு வந்து கோல்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ நேற்று நம்ம யூஎஸ் மார்க்கெட்டு ஈவினிங் நியூஸ் இருந்தனால, அதாவது யூஎஸ் பாண்ட் நியூஸ் இருந்தனால மார்க்கெட் வந்து பை சைட் போயிருக்கு. அதே மாதிரி டிஎக்ஸ்ஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஎக்ஸ்ஐ நான் அப்டேட் கொடுத்துருந்தேன் நேற்று உள்ள வீடியோவில். ஸோ அதில் நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான், மார்க்கெட் இது கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் கோல்டு மார்க்கெட்டில் கொஞ்சம் பை சைட் எதிர்பார்க்கலான்னு எதிர்பார்த்துருந்தோம் இதுக்கு கீழே வந்ததுக்கு பிறகு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து அதே சிச்சுவேஷனில் தான் இருக்குது. பட் இன்னும் இருந்தாலும் ஓவராலாக பார்க்க போனால் இந்த டிஎக்ஸ்ஒயும் கோல்டும் டிஎக்ஸ்ஒய் வந்து இன்னுமே ட்ரெண்டில் தான் இருக்குது, அதாவது பை ட்ரெண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி கோல்டும் வந்து இன்னும் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலை. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலைன்னா நமக்கு கட்டாயம் வந்து 1680 இல்லாட்டி 1700க்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் நடக்கும்னு தெரியலை, வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி திரும்பவும் மார்க்கெட் இதிலேருந்து ஒரு 50% மூவ் கொடுத்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் திரும்ப டவுன் வரதுக்குரிய சான்சஸும் இருக்குது. மேபி இல்லாட்டி மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸும் இருக்குது டிஎக்ஸ்ஒயில். ஸோ நான் சொல்கிறது டிஎக்ஸ்ஒய். ஸோ இதில் நம்ம 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கலாம். 4 ஹவர் சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு இந்த ஜூனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இப்போதைக்கு சிச்சுவேஷனில். ஸோ மேபி இது கண்டினியூ ஆக இவ்வளோ தூரம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் கோல்டு மார்க்கெட்டில் 1680 மட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கோல்டு மார்க்கெட் போய்க்கிறோம். கோல்டு மார்க்கெட்டில் இது இந்த ட்ரெண்ட் லைன் நான் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, எபோவ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த விஷயம் தான், 1630க்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா, இந்த கீ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. ஸோ நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இவ்வளோ தூரம் 1642 மட்டும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம் கோல்டு மார்க்கெட். நான் வந்து ஃபஸ்ட் பார்க்க போகிறது மந்த்லி சார்ட். ஏன் மந்த்லி சார்ட் பார்க்க போகிறோன்னா, மந்த்லி சார்ட் முடிகிறதுக்கு நாளைக்கு மட்டும்தான் டேட் இருக்குது. ஸோ இந்த டேட்லேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் மந்த்லி சார்ட் எவ்வளோ தூரம் நமக்கு க்ளோஸ் வைக்கணும். ஒன்று இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்குதா இல்லாட்டி இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்குதான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இருக்க பாயிண்ட் வந்து 15 எடுத்துக்கங்க, 14 எடுக்காமல் 15 எடுங்க. அதே மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இந்த ஜோன் எடுத்துக்கிறங்க. மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நான் இருக்கிறது இந்த ஜோன். ஸோ ஏன் இந்த ஜோன் எடுத்துருக்கேன்னா, ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லோ. ஸோ அதுக்குரிய அப்டேட் வந்து 1664. நம்ம ஷார்ட் டைம் அப்டேட்டும் பார்ப்போம். ஸோ மேபி 1664 போணுச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் நம்மளுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஒரு நல்ல ஜூன் ஒன்று இருக்குது, 1710 இல்லாட்டி 1680 ஒன்று இருக்குது. ஸோ 1680 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷார்ட் டைம் அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா இது ஓவராலாக இந்த ஜூனில் இருக்குது மார்க்கெட். ஸோ நம்மளை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகலாம். பை சைட் போகிறதா இருந்தால் நம்மளோட ப்ரீவியஸாக இருக்க மெயின் ஜோன் இந்த 1680. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். இன்ட்ராடே அப்டேட்டில் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டில் இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அது கரெக்டான பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து இது தான். நான் ஷார்ட் டைமில் தரேன் உங்களுக்கு அப்டேட். 4 ஹவரில் நம்ம கரெக்டான பிரேக் அவுட் வந்து இது தான். நம்ம கரெக்டாக எடுத்துக்குவோம். 1661 எடுத்துக்குவோம். இப்போதைக்கு 60 தான் இருக்குது. கரெக்டாக 61 எடுத்துக்குவோம். 61க்கு மேலே மார்க்கெட் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துன்னா கட்டாயம் இவ்வளோ தூரத்துக்கு பாசிபிள் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் டைம் போய்க்கிறோம் இப்போ. ஸோ நம்ம இருக்கிறது இப்போ ஒரு ஷார்ட் டைம் அப்டேட். ஸோ இந்த ஷார்ட் டைம் அப்டேட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக நம்ம கண்டினியூ பண்ணுறோம் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ மேபி இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப போகலாம். அப்படி இல்லாட்டி நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட் வந்து 50% தான். ஸோ லோவிலேருந்து பார்க்குறேன். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நான் பார்க்குறது இந்த 50%. ஸோ இந்த 50%னால் நம்ம கரெக்டாக சொல்கிற விஷயம் வந்து இந்த நல்ல ஜூன் ஒன்று இருக்குது நம்மளுக்கு இதில் 1640. ஸோ அந்த 1640 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இன்றைக்கி நேற்று நம்ம சொன்ன பாயிண்ட் வந்து 1630. ஸோ இன்றைக்கி சொல்கிற பாயிண்ட் வந்து 1640. ஏன் 40 சொல்கிறேன்னா 50% பார்த்துருக்கோம். ஃபிபினாச்சியில் பார்த்துருக்கோம். ஃபிபினாச்சியில் பார்த்து நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம்.
ஸோ மேபி இதுக்கு கீழே இதுக்கு மேலே நம்ம செல் பை ட்ரை பண்ணலாம். நீங்கள் செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் நம்மளுக்கு வந்து இந்த ஜூனுக்கு கீழே தான் இனி செல் ஆப்ஷன், அதாவது இந்த ஜூனுக்கு கீழே நமக்கு செல் ஆப்ஷன் 61% கீழே. ஏன் நான் 61% எடுக்கிறேன்னா 1732 இல்லாட்டி 1633 வரும். ஸோ நீங்கள் 1633க்கு மார்க்கெட் எகெயின் ரீச் ஆனிச்சுன்னா நீங்கள் கட்டாயம் வந்து செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த செல் ஆப்ஷன் உங்களுக்கு கட்டாயம் ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இந்த டைம் வந்து மார்க்கெட் செல் ஜோன் போணுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் 6600 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு 1609 மட்டும் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ கட்டாயம் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. டாப் லாஸ் நீங்கள் 35 36 எடுத்துக்கிட்டாலும் ஓகே இந்த ஜோன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிபனாச்சி நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து நம்ம பை ஜோன் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் எதிர்பார்க்குற பை ஜோன் மார்க்கெட் இங்கேருந்து வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இதிலேருந்து நான் ஒரு பை ஜோன் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த பை ஜோன் மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ அது ஒரு லாங் பை மாதிரி தான், பட் கரெக்ட் லாங் பைன்னு சொல்லல, அது ஒரு ஷார்ட் பை தான். ஏன்னா நமக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு இதிலே நீங்கள் வந்து உங்களோட டிபியை எக்ஸிட் ஆயிருங்க, இல்லாட்டி இந்த இடத்துல உங்களோட டாப் லாஸ் வந்து 50% வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நீங்கள் 1640 நீங்கள் எடுத்திங்கன்னா கட்டாயம் வந்து 37 36 வந்து நீங்கள் டாப் லாஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 35 எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். 36 எடுங்க. ஸோ இது ஒரு ஜோன் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற கீ ஜோன் இது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மஸ்ட் எகெயின் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் கண்டினியூ ஆகக்குள்ள திரும்பவும் மார்க்கெட் வந்து செல் ஜோன் போக சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சும்மா ஒரு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. வேறு நம்மளுக்கு இதில் இருக்கிற கீ ஜோன் சொல்லியாச்சு. ஸோ இது கீ ஜோன். $1640. ஸோ அதுக்கு முதல் நமக்கு 1655 இருக்குது, 1650 இருக்குது. ஸோ 1650லேயும் நமக்கு ஒரு ஜோன் தான், வேணா அதுவும் ஒரு பை ஜோன் தான். ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு 50க்கு மேலே மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இன்ட்ராடேயும் அதே மாதிரி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு பை ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன், எப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். நமக்கு இதில் தேவையான பாயிண்ட்ஸ் இது இந்த 1661. இப்போதைக்கு 61 யூஸ் பண்ணிக்கிறேங்க. 61 பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே அது ஒரு சப்ளை ஜோனுக்கு மேலே போகுது. ஸோ மேபி மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 50 1650. ஸோ இன்றைக்கி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. 50. ஸோ 50 40 டவுன் சைட் வந்தால் இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இது டவுன் சைட் 1633. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது, செகண்ட் ஆப்ஷன் இது, தேர்ட் ஆப்ஷன் இது. இது வந்து ஏ. நமக்கு ஏ வந்து ஃபெயிலியர்னால் பி கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி பியும் ஃபெயிலியர்னால் நமக்கு லாஸ்ட்டாக இந்த சி ஆப்ஷன் மட்டும் ஒர்க் ஆகும். மேபி இது வந்து நமக்கு ஒரு என்வைசி நியூயார்க் ஓப்பன் டைமில் வந்து 6 PM மேபி திரும்ப ரிட்டர்ன் டவுன் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஓரளவு பார்க்க போனால் யூரோ மார்க்கெட்டில் மேபி நான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்குறேன் திரும்பவும் பை ஆப்ஷன் போகிறதுக்கு. ஸோ ஏ பி. ஸோ பட் நம்ம எடுக்கிறது எல்லாமே ஷார்ட் பையாக தான் இருக்கணும், ஷார்ட் செல் ஷார்ட் பை. ஏன்னா நமக்கு இருக்கிறது வந்து ஓவராலாக பார்க்க போனால் செல் ட்ரெண்டில் தான் இருக்கும். செல் ட்ரெண்டில் இருக்கிற நேரம் நம்ம வந்து கட்டாயம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கல உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஒரு 30 pips 45 வந்து ப்ராஃபிட் வந்த பிறகு எக்ஸிட் ஆக பாருங்கள்.
ஸோ இது அப்டேட். ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம் லாங் பை எங்கே எடுக்கலான்னா, லாங் பை இதுக்கு மேலே தான், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே லாங் பை. ஸோ லாங் செல் இனி எதிர்பார்க்குறதா இருந்தால் நம்மளுக்கு லாங் செல் வந்து இந்த ஜோன் தான், அதாவது நம்மளோட 1621 இல்லாட்டி 22 இல்லாட்டி 20. நீங்கள் 21 எடுத்துக்கங்க இப்போதைக்கு, 22 எடுக்கணும்னா 20 இது. அதே மாதிரி இதுக்கு கீழே பிலோ நமக்கு 1622லேருந்து 1620 வந்து லாங் செல். திரும்பவும் மார்க்கெட் டவுன் வந்துச்சுன்னா கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது ஆப்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நான் நேற்று ட்ரா பண்ணி டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது ஒரு ஃபிபினாஷி படி பார்த்துருந்தோம். ஸோ ஃபிபினாஷி படி பார்க்கல நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஒரு 50% ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். மேபி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனும் இருக்குது. செல் ஜோன். ஸோ இந்த இதுக்கு கீழே தான் செல் ஜோன். இதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இது கீழே தான் எடுக்கணும். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் நமக்கு செல் ஜோன். எப்படி பார்த்தாலும் சேம் ஆப்ஷன் தான் வரும். பட் இதில் கொஞ்சம் ஷார்ட் டைம் பார்க்குறதுனால 30 மினிட்ஸ் பார்க்குறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம மெயினாக வந்து நீங்கள் 1730 கீழே எடுத்துருங்க. ஸோ பை ஆப்ஷன் நம்ம இதுக்கு மேலே தான், நம்ம சேம் இதே ஆப்ஷன் தான், வேறு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நான் எதிர்பார்க்குறது இவ்வளோ தான். நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதை விட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் கொடுங்க.